இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாண்டி மெரினா அருகே கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கி 11ஆம் வகுப்பு மாணவன் ஜெகதீஷ் உயிரிழப்பு. இச்சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டக்குப்பம் அருகே கடலில் நீச்சல் அடித்த ஜெர்மனி நாட்டுக்காரர் திடீரென இறப்பு. இறந்த ஜெர்மனி நாட்டுக்காரருக்காக மீனவர்கள் கண்ணீர் அஞ்சலி. அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் விடுமுறை அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளது. தேசிய விருதாளர் மாலதி செல்வம் ரங்கோலி கோலம் மூலமாக ராமரை பிரதமர் மோடி வணங்கும் ஓவியத்தை வரைந்து அசத்தியுள்ளார். புதுச்சேரி வேல்ராம்பட் பகுதியை சார்ந்தவர் ஜெகதீஷ் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வார விடுமுறையை முன்னிட்டு பாண்டி மெரினா பகுதியில் இன்று நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஜெகதீஷ் ராட்சத அலைகளால் இழுத்து செல்லப்பட்டார். இது குறித்து காவல்துறை மற்றும் கடலோர காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவன் உடலை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கடலில் குளித்த 7 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் வால்கர், வயது 77. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியுடன் ஆரோவில் வந்த இவர் இங்குள்ள தமிழ் கலாச்சாரத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு அடிக்கடி ஜெர்மனியில் இருந்து புதுச்சேரி வந்து 3 மாதம் முதல் 6 மாதம் வரை தங்கியுள்ளனர். மேலும் இவர்களுக்கு புதுவையில் குழந்தை பிறந்ததால் கோவிந்தன் என பெயர் வைத்ததோடு தமிழ் பெண்ணையும் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் வால்கர் நேற்று கடலில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்து திடீரென எந்த அசைவின்றி கடல் நீரில் மிதந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இவரது மனைவி ஐடி கூச்சலிடவே அங்கிருந்த மீனவர்கள் வந்து கடலில் மிதந்த வால்கரை கரைக்கு தூக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இறந்த வால்கர் உறவினர் என்பதால் தந்திராயன்குப்பம் மீனவர்கள் மத்தியில் பெரும் சோகம் ஏற்பட்டது. கோட்டக்குப்பம் மற்றும் தந்திராயன்குப்பம் பகுதி முழுவதும் இறந்த வால்கருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும் குடமுழுக்கு நிகழ்வை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 22ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை புறநோயாளிகள் பார்வை இல்லை என்றும் மருத்துவமனை மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை ரத்து செய்து மருத்துவமனையை மூடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுச்சேரி சமூக நல ஆர்வலர் ராஜா என்பவர் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த பொதுநல மனுவை தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வலாம், நீதிபதி பாரத சக்கரவர்த்தி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது புதுச்சேரியில் நாளை வழக்கம் போல் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகளும் தொடரும் என ஜிப்மர் மருத்துவமனை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்தது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு எதிரான மனு திரும்ப பெறப்பட்டது. நாளை வழக்கம் போல் மருத்துவமனை செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தேசிய விருது பெற்றவரும் கலைமாமணியுமான மனதின் குரல் மூலம் பிரதமர் மோடியால் அடையாளம் காணப்பட்ட மாலதி செல்வம் அவர்கள் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் மற்றும் அயோத்தி ராமர், குழந்தை ராமர், அதனை பிரதமர் மோடி வணங்குமாறு ஒரு அற்புத ரங்கோலி கோலம் மூலம் ஓவியத்தை அவர் வரைந்துள்ளார். இதனையடுத்து ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று வரைந்த ரங்கோலி கோலத்தை பார்வையிட்டு பிரமித்தார். மேலும் அந்த ரங்கோலி கோலம் வரைந்த மாலதி செல்வத்திற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் முன்னிலை வகித்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஆனந்த பாஸ்கர், ஜானகிராமன், வள்ளி என்ற பச்சையம்மா, கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கவர்னர் பிரைஸ், பிரசிடென்ட் பிரைஸ் வரைக்கும் வாங்கிருக்கீங்க. தெரியுது. ஆமாம்.
வில்லியனூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு, ராமநாதபுரம், தொண்டமாநத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வில்லியனூர் மேற்கு பகுதி எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர்கள் வேலு, குமார் உள்ளிட்ட போலீசாரின் கொடி அணிவகுப்பு தொடங்கியது. தொடர்ந்து குற்றம் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களை பாதுகாக்க நேற்று மாலை இந்த கொடி அணிவகுப்பு முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்றது. இதில் பல்வேறு ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இடங்களில் சாலை ஓரமாக குளக்கரை அருகில் பல்வேறு இடங்களில் ஆய்வினை மேற்கொண்டனர். இதில் மது அருந்திக் கொண்டிருந்த நண்பர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்களை எச்சரித்து அனுப்பினர். அதே மாதிரி மார்க்கெட் ஐமாஸ் வெயிட் இருக்குல்ல, ஆமாம் சார், அந்த போஸ்ட் கட்ட கூட தூக்கினாங்க. ஆமாம், நேற்று எடுத்துட்டேன். அவுத்தானுங்களா? அது அவுத்தேசியா நைட்டு வந்து முத்திரம் அதுக்கு தூக்கி. ஆமாம், மிஸ்டேக். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாளை 22ஆம் தேதி நடக்கிறது. இவ்விழாவையொட்டி புதுச்சேரி மாநிலத்திற்கு பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். பொது விடுமுறை அறிவிப்பிற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் 22ஆம் தேதி விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி 17ஆம் தேதி சனிக்கிழமை அலுவலக பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு நாளை 22ஆம் தேதி மதியம் அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அன்று நடக்க இருந்த பல்கலைக்கழக இளநிலை பட்ட செமஸ்டர் தேர்வுகள் 25ஆம் தேதிக்கும் முதுநிலை பட்ட செமஸ்டர் தேர்வு 30ஆம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2022ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான காலத்திற்கு ஓய்வூதியதாரர்களுக்கு திருத்திய ஓய்வூதிய தொகை வழங்க அனுமதி தரப்பட்டுள்ளது. இது 16,000 ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமுள்ள 16,000 நபர்களில் 14,500 புத்தகங்களை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி அந்தந்த துறைகள் மூலம் இதுவரை 12,570 பென்ஷன்தாரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கருவூலத்துறையின் இயக்குனர், கண்காணிப்பாளர்கள் என 20 பேருக்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக கடினமாக பணியாற்றதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் 80% மேல் பணி நிறைவு பெறப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களில் 20% பணி கூட நிறைவேறாத நிலையில் புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை சாதித்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 1071 PhD இடங்கள் உள்ளன. இந்த ஆராய்ச்சி படிப்பில் நுழைவுத் தேர்வு அடிப்படையிலும் நுழைவுத் தேர்வு இல்லாமலும் ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. நுழைவுத் தேர்வு இல்லாத பிரிவில் பல்கலைக்கழகத்தில் 439 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பம் பெறப்பட்டன. நாடு முழுவதும் இருந்து மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு உயர் படிப்பிற்கு விண்ணப்பித்து வந்தனர். மாணவர் நலன் கருதி விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 30ஆம் தேதி வரை புதுச்சேரி பல்கலைக்கழகம் நீடித்து உத்தரவிட்டுள்ளது. நகர பகுதியில் உள்ள பெரிய மார்க்கெட் கட்டிடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இடித்து புதிய கட்டிடம் கட்ட புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. மார்க்கெட் கட்டிடம் கட்டுவதற்கு ஓராண்டிற்கு மேல் கட்டுமான பணி நடந்ததால் தங்களின் வியாபாரம் பாதிக்கும் என கூறி வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் கட்டி முடிக்கப்படும் என உறுதியளித்தும் வியாபாரிகள் ஏற்கவில்லை. இதனால் ரூபாய் 54 கோடியில் மார்க்கெட் கட்டவிடப்பட்ட டெண்டர் கைவிடப்பட்டது. தற்போது குமரகுருபள்ளம் பகுதியில் பிரிகாஸ்ட் முறையில் ரூபாய் 45.5 கோடி மதிப்பில் 12 தளம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருகிறது. இது 2 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதே முறையை பயன்படுத்தி பெரிய மார்க்கெட் கட்டுவதற்கு பொதுப்பணித்துறை திட்டம் தயாரித்துள்ளது. விரைவில் நீதித்துறை ஒப்புதல் பெற்று டெண்டர் விடப்பட உள்ளது. இதற்கும் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தால் எந்த காலத்திற்கும் பெரிய மார்க்கெட்டை கட்ட முடியாது. புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவராக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி சுத்தம் சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சியின் துணைத் தலைவராக இருந்த சண்முக சுந்தரம் தற்போது மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். மேலும் ஆம் ஆத்மியின் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் வருகிறது. தினமும் தொலைபேசி மூலமும் நேரடியாகவும் மிரட்டுகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர், ஆட்சியாளர்கள் செய்யாத வேலைக்கு வேலை செய்தது போன்று பணம் பெற்றுள்ளனர். ஊழல் மலிந்துள்ளது, சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது, சாலைகள் சரி செய்யப்படவில்லை. இது எல்லாம் கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் சுத்தம் சுந்தரராஜன் தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி முருகன் ஆகியோரும் உடனிருந்தனர். சண்முக சுந்தரம் அவர்கள் இப்போ இனிமேல் அந்த தலைவர் பதவி ஒரு
நிகாரிச்சதுனால ராஜினாமா பண்ணதுனால அதனுடைய பதவியை தற்காலிகமாக இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் தற்காலிகமாக ஒரு நியமிப்பு பண்ணுறது இந்த மூலிமா இந்த ஊடகம் மூலிமா நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏன்னா இப்போ பல அச்சுறுத்தல்லாம் வந்து இருக்குது. இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கு புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி எம்எல்ஏ அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி கணபதி ஹோமம் செய்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். இவ்விழாவில் முன்னாள் எம்எல்ஏக்கள் அருள்முருகன், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கட்சி அலுவலகம் திறப்பு விழாவை முன்னிட்டு நிர்வாகிகளிடம் அரசு நலத்திட்ட உதவிகள், விண்ணப்பங்களை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிவகுமாரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் ஆண்டாள், கோமதி, ராதாகிருஷ்ணன், ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் ஆர்எல்வி ஜனநாயக பேரவைக்கு மாநில அளவில் புதிய அமைப்பாளர் அறிவிப்பது என்றும், கலாச்சார சீர்கேடான ரெஸ்டோ பார் புதுவையில் தடை செய்வது, ரேஷன் கடைகளை விரைவில் மீண்டும் திறப்பது, குப்பை வரியை ரத்து செய்வது, ப்ரீபெய்ட் மின்மீட்டர் பொருத்துவதை தடை செய்வது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது சம்பந்தமாகவும் கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்எல்வி பேரவையின் மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமாரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் நல திட்டங்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய டிவி பேப்பர்ல ஃபுல்லா ஏமாத்தி காமிச்சு சிரமப்பட்டு நான் சின்ன வயசுல இருந்து வந்தோமா அதே மாதிரி. நாட்டின் 75வது குடியரசு தின விழா வருகின்ற 26ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாட உள்ள நிலையில், குடியரசு தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிறவிகளை சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. நிறவி கனிஷா பள்ளி வீதியில் உள்ள தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயலாளர் பியாசுதீன் தலைமையில் மருத்துவ அணி செயலாளர் ஜாகிர் அப்பாஸ் மற்றும் நிறவிகளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிறவிகளை சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகளும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாண்டி மெரினா அருகே கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கி 11ஆம் வகுப்பு மாணவன் ஜெகதீஷ் உயிரிழப்பு. இச்சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டக்குப்பம் அருகே கடலில் நீச்சல் அடித்த ஜெர்மனி நாட்டுக்காரர் திடீரென இறப்பு. இறந்த ஜெர்மனி நாட்டுக்காரருக்காக மீனவர்கள் கண்ணீர் அஞ்சலி. அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் விடுமுறை அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளது. தேசிய விருதாளர் மாலதி செல்வம் ரங்கோலி கோலம் மூலமாக ராமரை பிரதமர் மோடி வணங்கும் ஓவியத்தை வரைந்து அசத்தியுள்ளார். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.